வெல்கம் டு அவர் ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை மிளகா சாம்பார். சூப்பராக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி 100 துவரம்பருப்பு போட்டு ஒரு பெரிய தக்காளி 4 பச்சை மிளகா 4 பூண்டு 4 சின்ன வெங்காயம் போட்டு அவிச்சு வச்சுருக்கேங்க. அது சட்டியில் கொட்டி வந்து கடைஞ்சிக்க போகிறாங்க. அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்புக்கு திட்டமாக உப்புங்க போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புளி ஒரு கொஞ்சமாக தான் புளி கரைச்சி ஊற்றுறாங்க. நிறைய புளி ஊற்றக்கூடாது, ஏன்னா வெறும் சாம்பார் தான். அதனால் புளி கொஞ்சமாக ஊற்றினாலே போதுங்க. நம்ம அதே குக்கரை வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா கீனிட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுட்டாங்க. அது தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கிறதுக்காக அதே எண்ணெயில் கடுகு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிறாங்க. அது வடகை இருந்தால் வடகை கூட தாளிச்சிக்கலாம். வெங்காயம் தான் போட்டு தாளிச்சிடலாங்க. நம்ம வந்துட்டு பச்சை மிளகா சாம்பாருன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் 2 பச்சை மிளகா தான் வதக்கியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 4-5 பச்சை மிளகா கூட எண்ணெயில் வதக்கி தேங்காய் கூட போட்டு அரைச்சி போட்டால் அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்துட்டு சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் பச்சை மிளகா சாம்பாருங்க. சரிங்களா? வெங்காயம் நல்லா வதங்குதுங்க. நம்ம ஆல்ரெடி சட்டியில் குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதை கூட ஊற்றிக்க வேண்டியது தாங்க. ஊற்றிட்டு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. சாம்பார் ஊற்றியாச்சு. சூப்பராக இருக்குங்களா? இப்போ போதுமான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, பச்சை மிளகா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போது தேங்காய் கூட வந்துட்டு 2 பச்சை மிளகா போட்டாச்சுங்களா. கொஞ்சம் ஜீரகம் இருந்தால் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் காலி ஆயிடுச்சு. நான் எப்போவுமே மிளகு தூள் அரைச்சி வச்சுருப்பேன். ஜீரகத்தை வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன். அதனால் நான் ஜீரகத்தூள் போட்டுக்க போகிறேங்க. அவ்வளோதாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேங்காயையும் பச்சை மிளகாவையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம குழம்புல போட்டுக்கணுங்க. இந்த பச்சை மிளகா சாம்பார் வந்துட்டு இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம், சாதத்துக்கும் போட்டுக்கலாங்க. இன்னொரு முறை வீடியோவில் வந்துட்டு நான் பச்சை மிளகா சாம்பார்லேயே காயெலாம் போட்டு வைக்கிறேங்க. அந்த வீடியோ இன்னொரு முறை வீடியோ போடுறேன் நான். இது வந்துட்டு வெறும் சாம்பார் தாங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டோம்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை மிளகா சாம்பார் ரெடிங்க. ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக கொத்தமல்லி தழை போட்டோடனே செம வாசனையாக இருக்குங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டேங்க, பெருங்காயம் துண்டு போட்டேங்க. அது குழம்பு கொதிக்கும் போது போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர் சாம்பார் சூப்பராக இருக்குங்க.